இங்க இருக்கிற தலித் இளைஞர்களுக்கு எல்லாம் நான் சொல்றது என்னன்னா, நீங்க எல்லாம் ஒரு கதாநாயகன் பின்னால ரசிகர் மனப்பான்மையில நிறைய பேரு தாவேகாவுல வந்துட்டீங்க. தாவேகாவும் ஆட்சிக்கு வந்துடுச்சு. தாவேகா அதை செய்யுது இதை செய்யணும் இன்னைக்கு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பேசுறவங்க எல்லாரையும் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, தாவேகாவுல இருக்கிற ஒரு தலித்துக்கு நீங்க ஓட்டு போட்டுட்டீங்கன்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கமாவே இல்லையா? நீ ஓட்டு போட்டு அந்த தலித்தா இருக்கிறவன் என்னைக்காவது ஜாதி ஒழிப்புக்காக, தீண்டாமை பிரச்சனைகளுக்காக, விலைவாசி உயர்வுக்காக, உன்னுடைய பிரச்சனைக்காக, இடஒதுக்கீட்டுக்காக என்னைக்காவது பேசியிருப்பானா? ரோட்டுக்கு வந்து குரல் கொடுத்திருப்பானா? அதை பத்தி அவனுக்கு ஏதாவது தெரியுமா? அந்த அறிவு ஏதாவது அவனுக்கு இருக்கா? அவன் தலித் என்பதற்காகவே அவனுக்கு ஓட்டு போட முடியுமா? உங்க பகுதியில ஒரு கொள்கை எடுத்து, ஒரு தத்துவத்தை எடுத்து, மக்களுக்கான நில பிரச்சனை அல்லது உன்னுடைய தீண்டாமை பிரச்சனைகளுக்காக, உன்னுடைய வறுமையை ஒழிப்பதற்காக, உன்னுடைய அரசியல் பொருளாதாரத்துக்காக, இடஒதுக்கீட்டுக்காக, வேலை வாய்ப்புக்காக போராடிய இயக்கங்கள், தலித் இயக்கங்களை விட்டுட்டு நீ சினிமா கவர்ச்சியில அறியாமையில ஓட்டு போடுவிய நீ? இந்த சமுதாயத்துல பாதிக்கப்படுகிற மிகவும் ஏழ்மையா பொருளாதாரத்துல அடிபட்டு இருக்கிறது பட்டியலின மக்கள் தான். நாமளே இது போன்ற அரசியல் விழிப்புணர்வு இல்லாம இருக்கலாமா? முதல்ல இது போல தலித் இளைஞர்கள் அரசியல் விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய தலித் இயக்கங்கள் ஒரு காரணம். அவங்க சரியா வேலை செய்யலங்கிறதான இதெல்லாம் காட்டுது. இனிமேலாவது தலித் இயக்கங்கள், கட்சிகள் பாடம் கத்துக்கணும். இந்த அரசியல் 2026 தேர்தல் பாடம் கத்துக்க வேண்டிய ஒரு தேர்தலா இருக்கு. இளைஞர்களை அரசியல் படுத்த வேண்டிய தேவையா இருக்கு. தலித் இயக்கங்களும் இன்னும் உங்களுக்கு ரசிகர் பட்டாளத்தை தான் நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க. உங்க இயக்கங்களும் உங்களுடைய கட்சிகளையும் நீங்க ரசிகர் பட்டாளத்தை தான் உருவாக்கி வச்சிருக்கீங்கன்றதை நான் ஞாபகப்படுத்துறேன்.